மக்களாய் சபை அனலா இருக்கணும், மக்களாய் விசுவாசி அனலா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா அனல் மூட்டப்படணும். உனக்கு உண்டான வரத்தை நீ அனல் மூட்டினா செல்லணும். மரித்து போய் செல்லக்கூடாது, ஜீவன் உண்டாகணும். மரித்த தேவனை நீ ஆராதிக்கிற, உயிரோடு இருந்த இயேசுவை ஆராதிக்கிற. மனிதனை நினைப்பதற்கோ உன்னை விசாரிப்பதற்கோ நீ ஏமாத்திரம். பரலோகம் திறக்கப்படணும். உன் வாழ்க்கையில விடுதலை உண்டாகணும், வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாகணும், அற்புதம் நடக்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது கர்த்தருடைய சேனை. கர்த்தருடைய சேனையில யுத்த களத்துல நிக்கணும். யுத்த களத்துல நின்று சாத்தானை தோற்கடிக்கணும், சாத்தானை மேற்கொள்ளணும். இந்த சபையின் நோக்கம் எல்லாம் என்ன? இங்க வருகிற ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாறணும், ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாறணும். கர்த்தருக்காக எழும்பணும், பெரிய பலவானாய் மாறி சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படணும். வசனம் கிரியை செய்யணும். வசனம் வெறுமையாய் திரும்பக்கூடாது. வசனம் உனக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்றால் நல்ல நிலமாய், ஜீவனுள்ள நிலமாய், அந்த நிலத்துல ஒரு வல்லமை இருக்கணும். நீர் பாய்ச்சப்படணும். நீர் பாய்ச்சுகிற அந்த பலன் கொடுக்கிற ஒரு நிலமாய் கர்த்தர் இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் மாற்றணும். அதுதான் இந்த மக்களாய் சபையினுடைய நோக்கம். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லலாம். நம்ம விசுவாசத்தை குறித்து தியானித்தோம், ஜெபத்தை குறித்து தியானித்தோம், இன்னும் நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்திக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல பிரியப்படுகிறார். ஆகவே இந்த செய்தியில 2 காரியங்கள் இருக்கும். சமயம் இருக்கிற வரைக்கும் நம்ம தியானிப்போம். சபை இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரணும்? ஆலய ஆராதனை அவசியமானது தானா? இன்னைக்கு தலைப்பு என்ன? ஏன் சபைக்கு வரணும்? சபைக்கு நான் வருவதுனால என்ன ஆசீர்வாதம்? யாராவது ஒருத்தட்ட கேட்போமா, ஏன் சர்ச்சுக்கு வரணும்னு? நீ சொல்லுமா, ஏம்மா சர்ச்சுக்கு வரணும்? பிளஸ்ஸியை கேட்போம். முதல்ல நம்ம வீட்டில் இருந்து தூங்குவோம். சரி, சர்ச்சுக்கு ஏன் வரணும்? எலும்பி சொல்லுமா டக்குன்னு. நல்ல ஐக்கியமா இருக்கிறது. நீ சொல்லுமா. ஒரே பதில் தான் சொல்றேன், ஆண்டவரோடு. வெரி குட். நல்ல ஒரு கரங்களை தட்டி பிள்ளைகளுக்காக நம்ம நன்றி சொல்லிடலாம். வேற யாராவது ஒரு புதுசா ஒரு காரியத்தை யாராவது சொல்ல பிரியப்படுறீங்களா? எதிர்பார்த்த ஒரு பதிலை கொடுத்தா சிறந்த ஒரு பரிசு இருக்கு. வெரி குட். ரொம்ப சரி. சந்தோஷம். ஆமா, உண்மைதான். சரி, இப்போ நம்ம வசனத்தை நம்ம திருப்புவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:25ஆம் வசனம். இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? சபை கூடி வருதலை சிலர் என்ன பண்றாங்களா, விட்டு விடுறோமா? நம்ம விட்டு விடாம வர்றவங்களும் இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஒரு வாரம் தானே அப்படின்னு விட்டு விடுகிறவங்களும் இருக்கிறாங்க. இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடக்கூடாது. அடுத்த காரியம் என்னன்னா, ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெகுலரா சர்ச்சுக்கு வர்றவங்க திடீர்னு என்னைக்காவது சபைக்கு வராத இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏம்மா வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள என்ன பண்ணணும்? விசாரித்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்? அறிவுரை. இன்னைக்கு நம்ம கேட்க போற சத்தியம் அதுதான். அவங்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்ல கடவோம். அப்ப நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். இந்த கடைசி நாட்கள் சமீபித்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா?
நிறைய அடையாளங்களை பார்க்கிறோம். அந்த சிப்புலாம் வைக்கிற காரியங்களை பார்க்கிறோம். டிஜிட்டல் இந்தியா இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமா இருக்கு. இப்படி சமீபித்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம சீக்கிரமா மற்றவங்களுக்கு என்ன சொல்லணும்? சபை கூடுதலை விட்டு விடாதீங்க அப்படின்னு என்ன சொல்லணுமா? ஆலோசனை, புத்தி சொல்ல நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி, அப்போ சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. விட்டு விடுறவங்களுக்கு என்ன பண்ணணும்? ரெகுலரா சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு புத்தி சொல்லணும். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 122 அதிகாரம் 1 நம்ம திருப்புவோம். சங்கீதம் 122 1 வாசிக்க கேட்போம். பாருங்களேன், நல்ல கவனிங்களேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு, இப்ப நம்ம என்ன சொல்லணும்? சபைக்கு வராதவங்களுக்கு என்ன சொல்ல போறோம்? சபை கூடுதலை விட்டு விடாதவங்களுக்கு, சபைக்கு ரெகுலரா வர்றவங்க என்ன பண்ண போறோம்? சொல்லும்போது அப்படித்தான் தாவீதுக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா அவர் என்ன பண்ணிக்கிட்டாராம்? அதை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்போ புத்தி சொல்றவங்க ஒரு பக்கம், அந்த ஆலோசனையை கேட்கிறவங்க ஒரு பக்கம். ஆமென். அப்போ அந்த ஆலோசனையை கேட்கும் பொழுது, எனக்கெல்லாம் இது தெரியாதா அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. தாவீது அதை என்ன பண்ணாராம்? மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவருக்கு என்ன வந்துட்டு? என்ன வந்துச்சு? மகிழ்ச்சி வந்துச்சு. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம்னு சொன்ன உடனே முகம் மாறல, சோர்வு வரல, இன்னும் சொல்ல போனா தூக்கம் வரல. அவருக்கு என்ன வந்துட்டு? கர்த்தருடைய ஆலயம் சொன்ன உடனே பெரிய சந்தோஷம் வந்துட்டு. இப்ப நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? ஊருக்கு போறதா இருக்கலாம், ஒருவேளை இன்னும் என்னது நிறைய மாலுக்கு போறதா இருக்கலாம், இல்லை ஒரு பர்ச்சேஸுக்கு போறதா இருக்கலாம், ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறதா இருக்கலாம். நிறைய பேருக்கு நைட்டு தூக்கமே வராது. ஊருக்கு போறோம்னா ஒரு 2-3 நாளா தான் தூக்கம் வராது. ஏன்னா ஊருக்கு போறோம், பிக்னிக் போறோம் அப்படின்னு தூக்கமே வராது. ஆனா தாவீதுக்கு மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிட்டாலே அவருக்கு என்ன வந்துடும்? மகிழ்ச்சி வந்துடும். ஆமென். நம்ம நிறைய நிறைய நேரத்துல சாயங்காலம் ஆறுதல கூட கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டா நல்லா இருக்கும் போதா, நாங்க வெளியே போறதுக்கு அப்படின்னு மகிழ்ச்சி படுறவங்களாம் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை கூட்டம் வரல, கொஞ்சம் கேன்சல் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆல்நைட் பிரேயர் என்ன 10 பேர் வச்சு கேன்சல் பண்ணிடலாமே அப்படி மகிழ்ச்சி அப்படிலாம் இருக்கு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவருக்கு அதுதான் மகிழ்ச்சி. ராஜாவா இருப்பதை காட்டிலும் அவருக்கு மகிழ்ச்சி எதுன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதான். அதை கேட்டுட்டாலே அவருக்கு மகிழ்ச்சி வந்துருது. ஆமென். அல்லேலூயா. பணம் வருதோ இல்லையோ, இன்னும் அவரு உயர்வு வருதோ இல்லையோ, அவருடைய மகிழ்ச்சி எல்லாம் எங்க இருக்கு? கர்த்தருடைய ஆலயம். இன்னும் அழகா ஆசாப் நினைக்கிறேன், சங்கீதம் 84 அது மேல போட்டிருக்கு. அங்க 1 ஆசாப் விதமாக சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆமென். அவருடைய வாசஸ்தலம்னா கர்த்தருடைய ஆலயம். எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலய பிரகாரம்னா கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல வருவதில்ல அவருடைய ஆத்துமா எப்படி இருக்கிறதா? வாஞ்சை. கவனம்னா தாகம். இந்த வெயில் காலத்துல அப்படியே இந்த ரோட்ல போகும்போது கரும்பு ஜூஸை பார்த்த உடனே குடிச்சிடலாமா அப்படி நமக்கு என்ன வந்துடுது? ஒரே கூல்ட்ரிங்க்ஸா குடிக்கணும்னு ஒரு தாகம் வருது. அதே போலதான் இங்க இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன தாகம் வருதான்? கர்த்தருடைய ஆலயத்துல போகும்பொழுது வாஞ்ச ஒரு தாகம் கவனமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மாத்தன அல்ல, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி. கம்பீர சத்தமா யாரெல்லாம் பாடுனா? கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு ஆராதனையில நான் அப்படி ஆண்டவரை கம்பீர சத்தமாய் நான் பாடினேன் அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உதடு வாய் தொண்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படிதான் பாடணும். ஆமென். எப்படி பாடணும்? தொண்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, பக்கத்துல உள்ளவன் அப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை துதிப்பதில் நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. அங்க வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? கர்த்தரை என் என் ரா- என் 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 இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. மாத்திரமல்ல, 3வது வசனத்துல என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என் ராஜா தேவனும் சேனைகளுமாகிய கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில், அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தருடைய பலிபீடத்து அண்டையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அடைக்கலான் குருவி. அடைக்கலான் குருவினா எங்க ஊர்ல எல்லாம் சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும், அங்கதான் அடைக்கலான் குருவி கூடு கட்டி அங்க வாழ்றதே ஆலயத்துல தான். ஆமேன். இப்பவும் நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பெட்டி வைக்கிறோம்ல, அங்க என்ன இருக்கு? அடைக்கலான் குருவி. அதுக்கு வேற எங்குமே அடைக்கலம் கிடையாது. அதுக்கு பேரே என்னது? அடைக்கலான் குருவி. அடைக்கலம் தேடி ஓடி வருனாலதான் அதுக்கு பேர் என்னது? அடைக்கலான் குருவி. பார்க்கலையோ? பார்த்துருக்கீங்களாமா? ஒரு மாதிரி பார்த்தா எனக்கு அடைக்கலான் குருவி, இங்க சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா அடைக்கலான் குருவி. அது எங்க தங்கும்னா பில்டிங்ல, நம்ம வீட்டுல, ஆலயத்துல தான் தங்கும். அப்போ இவர் தன்னைத்தானே தாழ்த்துகிறார், தன்னை அடைக்கலான் குருவிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதனால தான் சொல்றாரு, உம்முடைய பீடங்கள் அண்டைக்கு. இந்த அடைக்கலான் குருவிக்கு கூட ஒரு வீடும், தகைவலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கிறதற்கு ஒரு கூடும் கிடைத்ததே. ஆமேன். பாருங்களேன், ஒன்றுமில்லாத நம்ம கொண்டு வந்து இந்த இடத்துல ஆண்டவர் உட்கார வச்சு ஆராதிக்க வச்சு அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து கலிகூறும்படி கர்த்தருக்கு நமக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ சபை கூடி வருதலை நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 84:3, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை என்ன பண்ணுவாங்களாம்? அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல வாசமா இருக்கிறவங்களாம் யாரு? பாக்கியவான்கள். நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஆமேன். பாக்கியவான்கள் பாக்கியவதிகளா இருக்கபடினதான் 8 மணிக்கு ஆராதனை வச்சாலும் ஓடி வந்திருக்கிறீங்க தாகத்தோடு. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது சௌகரியமா இருக்கு? 8 மணிக்கு ஆராதனை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமேன். சரி. அப்போ இப்ப நம்ம 2 பகுதியா நம்ம இதை பார்க்க போறோம். இப்ப முதல் பகுதி, சபைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம், நான் வரணும், சபையில அப்படி என்னதான் விசேஷம் இருக்கு அப்படின்னு நம்ம முதலாவது பார்த்தோமே என்றால், சபை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள போகிறோம். பாருங்க, என் சத்தத்தை கேட்டு அங்கிருந்து தாத்தா தாத்தா பேசுறாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அவ்வளவு உற்சாகமா இருக்கு, வாஞ்சியும் தாகமா இருக்கிறான் ஜேடு. தாத்தா பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப தாகத்தோடு கூப்பிட்டு இருக்கிறான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படிதான் நீங்க இருக்கணும். உங்க வாயை என்ன பண்ணணும்? ஆமேன் சொல்லணும். ஆமேன். அவன் உங்களுக்கு பதிலாக அவன் ஆமேன் அங்க சொல்லிட்டு இருக்கிறான், அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில. சரி, முதலாவதாக சபை அப்படின்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம், எபேசியர் நம்ம திருப்பி வச்சுக்கிடலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். வாசிக்கிறேன், கவனிங்க. 268ஆம் பக்கத்துல புதிய ஏற்பாட்டுல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே அவர் சொல்லிட்டு, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்போ சபையை ஒரு கணவன் மனைவி ஐக்கியத்திற்கு ஒப்பிடுகிறார். எப்படி கணவன் மேல அன்பு வைக்கிறோம், மனைவி கணவன் மேல அன்பு வைக்கிறோமோ, அதே போல கிறிஸ்துவும் எது மேல அன்பு வைக்கிறாரு? சபையின் மேல அன்பு கூர்ந்து. அப்படியே நம்ம 31ஆம் வசனத்துக்கு வருவோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது,
நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். முதலாவது, ஒரு கணவன் மனைவியை நேசிப்பது போல, ஒரு மனைவி கணவனை நேசிப்பது போல, கிறிஸ்துவை மணவாளனுக்கும் சபையை எதற்கும் ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது? மணவாட்டிக்கும் வேதம் ஒப்பிடுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு 31ஆம் வசனத்துல, ஒரு மனுஷனுக்கு திருமணம் ஆன உடனே அவன் யாரை விட்டு பிரிஞ்சிடறான்? தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஒரு மனுஷனுக்கு வாலிப வயது ஆன உடனே, அவனுக்கு திருமணம் செய்து வைத்த உடனே யாரை விட்டு பிரிஞ்சிடறான்? தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோடு சேர்ந்து எப்படி இருக்கிறாங்களாம்? ஒரே மாம்சமாய் இருக்கிறான். அப்போ சபைனா யாரு? சபைனா யாரு? மணவாட்டி. இப்ப இந்த மணவாட்டி சபை அப்படிங்கும் பொழுது, முதல்ல சபைனா யாருன்னு ஏதோ நம்ம இந்த கட்டடத்தை நினைச்சிடக்கூடாது. சபைனா எதை நினைச்சிடக்கூடாது? இந்த கட்டடம் சபை அல்ல. 1 கொரிந்தியர் 3:16-17 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16-17. சபைனா யாரு? 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய, யாரு தேவனுடைய ஆலயம்? சபைனா அப்ப யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க தான் சபை, நீங்க தான் சபை, நீங்க தான் மணவாட்டி. ஆமேன். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். நீங்க சபை, நீங்க தான் கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. ஆமேன். சரி, அப்போ தொடர்ந்து வாசிக்கலாம் அத. பாருங்களேன், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சபைனா இப்ப யாரு? நீங்க. கிறிஸ்து யாரு? மணவாளன். நீங்க யாரு? மணவாட்டி. நீங்க தான் சபை. ஆமென். அப்ப சபைன்னு நான் சொல்லும் பொழுது நீங்க தான். சரியா? நான் தான், நீங்க தான் சபை. சரியா? அப்போ வேதம் சொல்லுகிறது இருவரும் எப்படி இருக்கிறாங்களா? ஒரே மாம்சமாயிரு. அப்ப சபைக்கு ஏன் வருகிறீங்க? மணவாளனாகிய இயேசுவோடு இசைந்திருக்கும்படி, அவரோடு ஐக்கியப்படும்படி, அவரோடு நடக்கும்படி, அவருடைய பிரசன்னத்துல களி கூறும்படி தான் சபைக்கு வரீங்க. பாஸ்டருக்காக வரீங்களா? ஆலயத்துக்கு போகணும்னு வரீங்களா? அப்படி இல்லை. எதுக்காக வரீங்க? கிறிஸ்துவோடு மணவாளனை சந்திக்கும்படி, மணவாளனோடு ஐக்கியமா இருக்கும்படி, மணவாளனோடு நடக்கும்படி, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து, எப்படி ஒரு மணவாளன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்களோ, அதே போல சபைக்கு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், மற்ற காரியங்கள்லாம் விட்டுட்டு நீங்களும் இயேசு கிறிஸ்துவும், நீங்களும் ஆவியானவரும், நீங்களும் அவருடைய பிரசன்னத்தோடு இசைந்திருக்க வருகிறதான் சபை. இந்த ரகசியம் பெரியது. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கிறிஸ்துவை பற்றியும் சபை, உங்களை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். எதற்காக சபைக்கு நம்ம வருகிறோம்? சபை மேல ஆண்டவர் ரொம்ப சபையை நேசித்து, சபையாகிய உங்களை நேசித்து அன்பு கூர்ந்து ஒரே மாம்சமாய் ஐக்கியப்பட்டு அவரோடு சஞ்சரிக்கும்படி, அவரோடு உலாவும்படி, ஆத்ம நேசரோடு இணைந்திருக்கும்படி தான் நம்ம சபைக்கு வருகிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நான் சொல்லாமே நீங்க வந்துடணும். ஆமேன். நீங்க எல்லாம் யாரு? மணவாட்டி. நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் சபை. ஆமேன். அப்போ சபையை ஆண்டவர் அவ்வளவாய் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். தன்னுடைய மணவாட்டியாகிய நீங்க வந்துவிட மாட்டீங்களா? அவள் உங்கள் மேல அவர் அன்பு கூறும்படி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறபடினால கிறிஸ்து சபையை அளவில்லாமல் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். அவரோடு நீங்க ஐக்கியமாவதற்கும், அவருடைய பிரசன்னத்துல வந்து களி கூறுவதற்கும் சபைக்கு நீங்க வருறீங்க. சரி, இந்த சபை அவ்வளவு தூரம் ஆண்டவர் நேசிக்கிறாரே, அப்ப இந்த சபைக்காக ஆண்டவர் என்ன செய்கிறான்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். அப்போஸ்தலர்
20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28. 20:28. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. ஆமேன். அப்போ நிறைய பேர் அன்பு செலுத்துறேன்னு சொல்லுவாங்க, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, நிறைய உதற்றல் சொல்லுகிற நிறைய காரியம் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், ஒரு மனைவியை கணவன் நேசிப்பது போல கர்த்தர் சபையில என்ன பண்றாரு? அன்பு கூறுகிறார். அன்பு கூறுகிறேன் என்ற ஒரு உதற்றளவுல சொல்லாம அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. ஆமேன். உங்களையும் என்னையும் தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து அவருக்கென்று சம்பாத்தியம் பண்ணுறதுதான் சபை. ஆமேன். இது சாதாரண சபை அல்ல, நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் சபை. கிறிஸ்துவாகிய மணவாளன் மணவாட்டியாக உங்களை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு சாதாரணமாக இல்லை. இன்றைக்கு ஒரு பெண்ணை ஒரு கணவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான பவுனும் லட்சக்கணக்கான பணத்தை டௌரியாக கொடுத்து அப்படி மனமுடித்து வைத்துதான் செய்வது பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு, மனவாட்டியாய் தெரிந்து கொள்வதற்கு, அன்பு செலுத்துவதற்கு தன்னுடைய சுய இரத்தத்தையே அவர் செலுத்தி சீதனமா கொடுத்து உங்களை என்ன பண்ணி இருக்கிறாரு? சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். உங்களை சபையாய் மாற்றுவதற்கு, உங்களை மனவாட்டியாய் உருவாக்குவதற்கு அவர் என்ன விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறாரு? என்ன சீதனம் கொடுத்திருக்கிறாரு? தன்னுடைய சுய ரத்தத்தையே சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். அப்போ மணவாளனை தேடி நம்ம சபை கூடுதலை என்ன பண்ணிடக்கூடாது? அவ்வளவு அன்பு வைத்து ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். ஆகவே அவரை சந்திப்பதற்கு ஒரு நாள் கூட நம்ம சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடவே கூடாது. ஆமேன். மாத்திரமல்ல, எபேசியர் 5:27 அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாஸ்து பார்த்தோம் என்றால், அவர் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமேன். உங்களை எல்லாம் மீட்டு எடுப்பதற்கு அன்பு செலுத்துறேன்னு சொல்லி நிக்காம இரத்தத்தை சிந்தி தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்து உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்ப சபைனா யாரு? சபைனா யாரு? நான் தான். சொல்லுங்க, சபைனா யாரு? நான் தான். ஆலயம்னா யாரு? நான் தான். அப்ப என்ன நேசிக்கிறேன்னு அவர் சொல்றதற்கு ரத்தம் சிந்தி தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்து அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த அன்பு இரட்சகரை சந்திப்பதற்கு ஒரு நாள் கூட நம்ம தவறவே கூடாது. ஆமேன். சரி, அப்போ முதலாவது சொன்னேன், சபையை ஆண்டவர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். இரண்டாவது நான் என்ன சொன்னேன்? நமக்காக ரத்தம் சிந்தி தம்மையே ஒப்பு கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறார். மூன்றாவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். அங்கே நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 19 இப்படி ஆரம்பிக்கு, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அப்படியே 22ஆம் வசனம், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆமேன். அப்போ முதலாவது அன்பு கூர்ந்தார் என்று சொன்னேன். இரண்டாவது நம்மை மீட்டு எடுப்பதற்காக ரத்தம் சிந்தி தன்னையே ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக அவர் அப்படியே போயிடல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? எழுப்பினார். எதற்காக எழுப்பினார்? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவான சபைக்கு தலையாக தந்திருக்கிறார். இயேசு எதற்காக உயிரோடு எழுந்தாரு? மீண்டும் இந்த சபைக்கு தலையாக, இந்த சபையை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படிதான் இயேசு உயிரோடு எழுந்தார். ஆமேன். சபைக்காக இயேசு எனக்காக மரித்தார். மரித்தது மாத்திரம் அல்ல, என்னை வழி நடத்தும்படி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படி எல்லா அதிகாரத்தை பெற்றவராக சபைக்கு தலையாக பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்ன பண்ணினாரு?
உயிரோடு எழுப்பினார். முதலாவது நேசிக்கிறார் சபையை. இரண்டாவது நேசிப்பதோடு அல்லாம ரத்தம் சிந்தி தன்னையே ஒப்பு கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறார். அப்படியே போயிடல, சபையை நடத்துவதற்கு தான் அவர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் உங்களுக்கு நிரப்பும்படி அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமேன். நான்காவதாக அப்போ என்ன நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து நல்லா கவனிங்க. நான்காவதாக வாசித்தோம் என்றால் வெளிப்படுத்தல் 3:11 13 வரைக்கும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். மீண்டும் இயேசு வரப்போறாரு. எதுக்கு வரப்போகிறாரு? இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை எல்லாம் பற்றி கொண்டு இரு. ஆவியானவர் 13ஆம் வசனத்துல ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். நான்காவதாக இயேசு ஏன் மீண்டு வரப்போறாரு? சபையாகிய உங்களை அவரோடு எடுத்துக்கொள்ளும்படி, அவரோடு நிரந்தரமா வைத்து கொள்ளும்படி அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆமேன். அல்லேலூயா. சபைனா யாருன்னு சொன்னேன்? இயேசு யாரு? மணவா. நீங்க எல்லாம் யாரு? மணவாட்டியாய் இருக்கிறீங்க. ஆமேன். இந்த 4 காரியம் மாத்திரம் அல்ல, எபேசியர் 5:27 கூட மீண்டும் சொல்லுகிறது. எதற்காக மீண்டும் இயேசு வரப்போகிறார் என்று நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக அவர் வரப்போறார். ஆமேன். அல்லேலூயா. 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஐந்தாவதாக 2 கொரிந்தியர் 11:2 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், நான் தேவ வைராக்கியமான கொண்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஐந்தாவதாக கிறிஸ்து மணவாளன்னு சொன்னேன். நம்மெல்லாம் யாருன்னு சொன்னேன்? மணவாட்டின்னு சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார், சபையெல்லாம் எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க உங்களை எல்லாம் எப்படி வச்சிருக்கிறாரா? பரிசுத்தமா இருக்கணும், தூய வாழ்க்கை வாழணும், அதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவேதான் உன்னத பாட்டை நீங்க வீட்டில் போய் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள அன்பு ரகசியம் எல்லாம் எதுல எழுதப்பட்டிருக்கிறது? உன்னத பாட்டுல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ சபை நமக்கு எப்படி இருக்கிறது? நீங்க மணவாட்டியா இருக்கிறீங்க, இயேசு மணவாளனா இருக்கிறார், நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. கிறிஸ்து சபையை நேசிக்கிறேன்னு சொல்லதோடு அல்லாம தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னையே ஒப்பு கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறாரு. சபைக்காக தான் அவர் உயிரோடு எழுந்தாரு. சபைக்காக அவர் மீண்டும் வரப்போகிறாரு. கிறிஸ்து மணவாளன், நீங்க மணவாட்டியாய் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அதை பரிசுத்தமுள்ள சபையாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். சபைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். மக்னாயம் கட்டடத்துக்கு நீங்க வரல, உங்களை மீட்டு எடுத்த இரட்சகர் ஒருத்தர் இருக்கிறார். அவரோடு நீங்க நடக்கும்படி, அவரோடு சஞ்சரிக்கும்படி, உங்களுக்காக அவர் செய்த அந்த காரியங்களையெல்லாம் அன்பு செலுத்தி அதெல்லாம் தியானிக்கும்படி ஒரு நன்றி உள்ளவர்களாய் நம்ம சபைக்கு வர என்னப்பட்டிருக்கிறோம்? கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ சபைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, சபையில கர்த்தர் செய்கிற காரியங்கள் முதலாவது நம்ம ஒண்ணு அறிஞ்சு கொள்ளணும். அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 5 காரியங்கள் சபைனா என்ன, ஆண்டவருக்கும் சபைக்குள்ள உறவை உங்களுக்கு முன்னாடி நான் வைத்தேன். இப்பொழுது முதலாவது எபேசியர் 5:23 நம்ம திருப்புவமே என்றால், கிறிஸ்து சபைக்கு யாரா இருக்கிறார்? தலையாய் இருக்கிறார். ஆமேன். கொலோசியர் 1:18 சொல்லுகிறது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர்.
நம்ம எல்லாம் யாரு அப்போ? அவரு தலை, நம்ம எல்லாம் அவயம். நம்ம எல்லாம் யாரு? அவர் தலையா இருக்கிறாரு. ஒருத்தர் கண்ணா இருக்கலாம், ஒருத்தர் மூக்கா இருக்கலாம், ஒருத்தர் பல்லா இருக்கலாம், கையா இருக்கலாம், காலா இருக்கலாம். அவர் தான் நமக்கு யாரு? தலையா இருக்கிறார். ஆமேன். அப்ப யாரை பார்க்க நம்ம வரோம் சபைக்கு? எனக்கு ஒரு தலை இருக்கிறார். உலகத்துல சொல்றாங்களா நிறைய பேர், தலை டோனியை பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு யாரை பார்க்க போறாங்க? ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து அப்படி தலை தோனியை பார்க்கணும். அவர் விளையாடுறாரோ இல்லையோ தோனியை பார்க்க போற. இன்னும் நிறைய பேர் நடிகர்லாம் தலை அஜித்னு சொல்றாங்க, இன்னும் தளபதி விஜய்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு தலை இருக்கிறார். ஆமேன். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த தலைகள்லாம் நீங்க போனாலும் பார்க்க முடியாது, நெருங்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? தோனியை போய் நீங்க பார்த்துட முடியுமா? பார்க்க முடியாது. தலை அஜித்தை பார்க்க முடியுமா? வெளியே வர மாட்டாரு. விஜய் வீட்டில் போய் மணிக்கணக்கா காத்து கிடக்குறாங்க, வெளியே வர மாட்டார். நம்ம தலை அப்படி கிடையாது. ஆமேன். அவரை நோக்கி கூப்பிட்டா 2-3 பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க வந்துடுறார். துதிகளின் மத்தியில வந்துடுறார். அல்லேலூயா. அதை தான் நம்ம பாடணும் நம்ம பிள்ளைகளாம். எங்க குலத்தையும், என்ன பாட்டுமா? என் குலத்தையும் இயேசு, எனக்கு ஒரு ஸ்டார் இருக்கிறாரு, அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆமேன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. எங்க தலையை போல ஒரு தலை இருக்கா? ஆமேன். அல்லேலூயா. அவருக்கு வானம், அவருக்கு சிங்காசனம். யாரெல்லாமோ தலைன்னு சொல்லிக்கலாம், தளபதின்னு சொல்லிக்கலாம், சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கலாம். எங்களுக்கு ஒரு தளபதி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா. ஆமேன். யூதா கோத்திரத்து ராஜா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, சகல அதிகாரமும் அவருடையது, ஆளுகை அவருடையது. அவர் இஸ்ரவேலின் சேபலமானவர். அவர் சொன்னா காற்றும் கடலும் அமைதலா மாறும். அல்லேலூயா. கடல் மேல நடக்கிறவர். ஆமேன். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். சர்வ வல்லமையுள்ள ஒரு தலை நமக்கு இருக்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன். ஆகவே நம்ம பாடுறோம், எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடுவே. அப்ப நமக்கு எங்க சபைக்கு யாரு தலை? இயேசு தலை. ஆமேன். நீங்க தோனியை பார்க்க போலாம், விஜயை பார்க்க போலாம், ரஜினியை பார்க்க போலாம். இங்க யாரை பார்க்க போறீங்க? எனக்கு தலை ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய சரீரத்தின் அவயம். ஆமேன். எப்படி ஒரு அவயம் காணாம போயிட்டுன்னு வைங்களேன். நம்ம சரீரத்துல ஒருவேளை பாருங்க, என் காலில் கூட சில நேரத்துல அந்த ஏதோ ஒரு வலி வந்துட்டுன்னா உடனே நம்ம எங்க பாதிக்கப்படுது? தலை பாதிக்கப்படும் இல்லையா? அதே போல நம்முடைய எந்த காரியம் பாதிக்கப்பட்டாலும் காணாம போனாலும் அவர் அதை பார்த்துட்டே இருக்கிறார். ஆமேன். ஆகவே சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடவே கூடாது. அவர் தான் உங்களுக்கு தலையா இருக்கிறாரு. சரீரத்தின் அவயங்களா இருக்கிற நாம் ஒருபோதும் சபை கூடுதலை விட்டு விடவே கூடாது. ஆமேன். சபைக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமேன். அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சபைக்கு வராம இருக்கவே மாட்டீங்க. கொலோசியர் 1:17 சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அதிகாரம் எல்லாம் அவரிடத்துல இருக்கு. அவர் ஒருவருக்கு அதிகாரம் கொடுத்தாதான் பிரைம் மினிஸ்டராகவும் வர முடியும், சீஃப் மினிஸ்டராகவும் வர முடியும். எந்த அதிகாரமும் அவர் கரத்துல தான். ஆமேன். அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தான் நம்முடைய தலைவர். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. சபைக்கு தலைவர், உங்களுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. ஆமேன். இரண்டாவதாக யோவான் 2:17 வாசிக்கலாம். யோவான் 2:17. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இரண்டாவது சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது தேவனுடைய வீடு. சொல்லுங்க, சபைனா என்னது? தேவனுடைய வீடு. ஆமேன். மக்னாயும் ஜெப வீடுன்னு பேர் இருந்தாலும் சபை யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது. இது தேவனுடைய வீடு. அப்ப இங்க எங்க வருகிறோம்னா, நான் அப்பா வீட்டுக்கு போறேன், கர்த்தருடைய வீட்டுக்கு போறேன் அப்படின்னு
சந்தோஷமாய் வரணும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்ப என் மனைவி எடுத்துக்கோங்களேன், வாரத்துல ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடணும். எதுக்கு போயிடணும்? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடணும். அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துடணும். அதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் போனோம்? போனா அப்படி சும்மா இல்லை, அவரை கூட்டிட்டு போவேன். அவரு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல ஆயிட்டு, அவருக்கு அப்படியே கார்ல அப்படி ஒரு ரவுண்டு அப்படியே அவரை கூட்டு போய் கருப்பட்டி காப்பி ஒன்று வாங்கி கொடுத்து அவர் வீட்டெல்லாம் அப்படி காமிச்சிட்டு நான் கூட்டிட்டு வருவேன். கூட்டு வந்து விட்டா, நான் வெயில கூட்டிட்டு வந்து விட்டா, அவர் பொண்ணு கையில காசை கொடுப்பாரு. கூட்டிட்டு போறது வெயில, கூட்டிட்டு போறது நான். அப்படியே 1.5 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். ஆனா போகும்போதெல்லாம் என்ன கொடுத்து அனுப்புவாரு? சும்மா அனுப்ப மாட்டார். என்ன கொடுத்து அனுப்புவாரு? பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புவார். அப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பனே, தகப்பன் வீட்டுக்கு பிள்ளை போகும்போது வெறுங்கையா அனுப்புறதே இல்லை. ஆமேன். அதே போலதான் நீங்க எப்படி வரணும்? ஆண்டுடைய, இது தேவனுடைய வீடு, கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா என்ன வெறுமையா கர்த்தர் அனுப்ப மாட்டார். ஏதோ ஒன்ன கொடுத்துதான் அனுப்புவார். அப்படி நீங்க நம்பி வாங்கல, கர்த்தவங்களை வெறுமையா அனுப்பவே மாட்டார். ஆகவேதான் இளைய குமாரன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வந்தான். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது விலையேறப்பட்ட வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கன்று எல்லாம் அடிச்சு பெரிய சந்தோஷம். ஆமேன். அப்ப நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும்? எப்படி வரணும்? இருக்கீங்களாமா? இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும்? இது யாருடைய வீடு? தகப்பன் வீடு, கர்த்தருடைய வீடு. நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு வரணும்? எங்க அப்பாவை பார்க்க போறேன். ஆமேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பா வீட்டுக்கு போறதுல எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? ஆமேன். பாருங்க, ஷீலா இருக்கிறாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் அந்த வீட்டுல ராணி. அப்பா இல்லை, இப்போ அந்த வீட்டுல எல்லாம் போச்சு. அப்பா போனா எல்லாம் போச்சு, போச்சு. சாவி எங்க தான் வச்சிருப்பாங்க? இப்போ அவங்க தான் கேஷியர். அவங்க வீட்டுல வீட்டுல ஏதாவது நடந்ததுன்னா ஃபோன் பண்ணுவாங்க அவங்க அப்பா. சாவியை இந்த அம்மா பூட்டி எடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்க யாராவது இறந்து போயிடுவாங்க, ஊருக்கு போனா இவளுக்கு ஃபோன் பண்ணி இந்த அம்மா போறதுக்குள்ள அவங்க காத்து கிடக்கணும். திட்டுவோம், என்னம்மா சாவியை வீட்டுல எங்கேயாவது. அந்த அளவுக்கு அப்பா வீடு. அப்பா என்ன கொடுத்து வச்சிருந்தாரு? செல்வாக்கு, அதிகாரம். அப்பா போனாரு. இப்போ அப்பா அப்பா வீட்டுல போனீங்கன்னா என்ன உண்டு? அதிகாரம், ஆளுகை, வசதி, சொத்து எல்லாம் இருக்கு. ஆமேன், அல்லேலூயா. அப்ப நீங்க எங்க வரணும்? அப்பா வீட்டுக்கு. சந்தோஷமா தேவனுடைய வீட்டுக்கு போறேன், அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படி நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்புறதே இல்லை. இளைய குமாரனுக்கு அப்பா வீட்டுல அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? கொடுத்திருந்தார். அப்போ முதலாவது என்ன சொன்னேன்? சபைக்கு யாரு தலைவர்? இயேசு. தலையை பார்க்க வந்தீங்கன்னா தலை உங்களை சும்மா அனுப்ப மாட்டாரு. உங்களுடைய சரீரத்தின் அவயங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து நிறைவேற்றி அனுப்புவார். ரெண்டாவது, சபைக்கு, சபை என்னது? தேவனுடைய வீட்டுல. அங்க வாசிக்கலாமா? ஏசாயா 56:7 வாசிங்க. ஏசாயா 56 அதிகாரம் 7 வாசிக்கலாம். ஏசாயா 56:7 என்னுடைய ஆண்டுடைய, இது வந்து வாக்கு தத்தம். நான் என் பரிசுத்த பர்வதத்துல கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன பண்ணுவேனா? ஜெப வீட்டுல வந்தா அப்ப என்ன இருக்குது? மகிழ்ச்சி. இங்க வந்தா என்ன இருக்கு? யாரெல்லாம் இங்க வந்தா மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? யாரெல்லாம் அங்க வந்துட்டு நான் துக்கத்தோட போறேன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா ஜெப வீடு சரியில்லைன்னு அர்த்தம், அப்பா வீடு சரியில்லைன்னு அர்த்தம். ஆமேன். அப்ப ஜெப வீட்டுல கொண்டு வந்து என்ன பண்றாரு கர்த்தர்? மகிழ பண்ணுகிறார். தொடர்ந்து அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும். அப்ப உங்களுடைய துதி, ஸ்தோத்திரம், விண்ணப்பம், உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றிலும் அப்பா வீட்டுல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அடுத்தாப்புல, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமேன். இங்க வந்து இவங்களுக்கு தான், படித்தவங்களுக்கு தான் அப்படிலாம் கிடையாது. சகல ஜனங்களுக்கும் இது தேவனுடைய ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டுல வந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? மகிழ்ச்சி படுத்துகிறார், திருப்திப்படுத்துகிறார். உடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். இப்ப மூன்றாவதாக
எபேசியர் 5:29 வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்ப சபையில வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்றாராம்? சபையை கர்த்தர் என்ன பண்றாரு? போஷிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சபைக்கு வந்தா கர்த்தர் உங்களை திருப்தியா என்ன பண்றாரு? போஷிக்கிறார். ஆகவேதான் யாத்திராகமத்துல வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டுல அங்கே 16ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் ஒருச்சியான சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தினையாய் தரையின் மேல் கிடந்து. சாயங்காலத்துல காடை, காலையில என்ன கொடுக்கிறாரு? அங்கே மன்னாவை கொடுக்கிறார். அங்க 31ஆம் வசனத்துல இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரம் போல. சபை கர்த்தர் என்ன பண்றாரு சொல்றேன்? போஷிக்கிறார். காடைகளை கொடுக்கிறாரு, தேனிட்ட பணியாரம் போல மன்னாவை கொடுக்கிறாரு. ஆகவேதான் சபையில மாத்தி மாத்தி ஆட்களை என்ன பண்றோம்? மாத்திட்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஆமோஸ் பிரதர் அங்க காடை மாதிரி வார்த்தையை தருவாரு. நம்ம டேனியல் பிரதர் வந்தா அங்க பஞ்ச் பண்ணி வார்த்தையை தருவாரு. அப்படி பல விதத்துல இங்க எபன் சந்தர் வந்து அவங்கள நல்லா அப்படியே நல்லா உற்சாகப்படுத்துற மாதிரி அப்படி டிஃப்ரெண்டான போஷிக்கும்படி தான் அநேகரை என்ன பண்றோம்? சபையில கர்த்தர் கொண்டு வந்து பயன்படுத்துகிறார். ஆமென். அதே போல பழைய ஏற்பாட்டுல எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்களை எப்படி அழைத்தாங்க? சபையார். அவங்க யாரு? சபை. சபையை கர்த்தர் என்ன பண்றாரு? வானத்து மன்னாவால ஒவ்வொரு நாளும் அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி காடைகள் எல்லாம் கொடுத்து சபையை என்ன பண்றாரு? போஷிக்கிறார். நட்டவன் என்ன பண்ணுவாரு? நீர் பாய்ச்சுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். உங்களை போஷிக்கிறார். எங்க வரும் பொழுது? ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரகாரத்துல எப்படி இருப்பாங்களாம்? செழித்து இருப்பார். யாரு கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கனி கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல அவங்க இருப்பாங்க. ஆமேன். சபை கர்த்தர் என்ன பண்றப்போ? போஷிக்கிறார். ஆமேன். வனாந்தரத்துல கூட இயேசுவை தேடி வந்தவங்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு அவர் போஷித்து மீதமானதை எடுக்க வைத்தார். ஆமேன். சபைக்கு நான் ஏன் வரணும்னா, கர்த்தர் உங்களை தேவைகளை சந்தித்து போஷித்து அனுப்புவார். சங்கீதம் 82:1 வாசித்து பார்த்தமை என்றால், அடுத்தபடியாக சங்கீதம் 82:1 வசனத்துல தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சபையில யாரு இருக்கிறாப்போ? தேவன். தேவனுடைய சபையில கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். எங்கே 2-3 பேர் இருக்கிறார்களோ ஒரு மத்தியில கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? எழுந்தருளி இருக்கிறார். லேவியராகமம் 26:11-12 சொல்லுகிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், நான் உங்கள் நடுவிலே உள்ளாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். அப்ப சபையில யார் உலாவுறா? கர்த்தர் உலாவுகிறார். கர்த்தர் இங்கே அவருடைய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய சபைக்கு நீங்க வரும்பொழுது உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுடைய இருதயத்தை அறியும்படி கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? இந்த இடத்துல அவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு வர வேண்டும், அந்த தரிசனத்தோடு வர வேண்டும், அந்த தாகத்தோடு வரணும். சபைக்கு நான் போய்விட்டேன் என்றால் கர்த்தர் அந்த இடத்துல உலாவுகிறார். என் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால ஆலயத்தில் அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சபையில யார் உலாவுறா? அங்கங்க யாரு உலாவுனாலும் கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கும்படி சபையில கர்த்தர், தேவனுடைய சபையில கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும்படி கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். யோவான் 10:23 சொல்கிறது, சாலமோனுடைய மண்டபத்தில் இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஆதாமை சந்திக்கும்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருந்தார். அதே போல சபையில கர்த்தருடைய சரீரமாய் அவயமாய் இருக்கிற உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் சபையிலே உலாவுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சபையில உலாவுகிறார் என்று? செப்பனியா 3:17 நம்ம திருப்புவோம். 1089 பக்கத்துல கர்த்தர் சபையிலே உலாவும் பொழுது அங்கே என்ன நடக்கும் என்று வாசித்து பார்த்தோமே என்றால், செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்புறீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் எங்க? சபையில உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழுவார். தன்னுடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. அவர் உலாவுகிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வல்லமையுள்ள தேவன். அவர் ரட்சிக்கிற தேவன். சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுகிற தேவன். உன் பேரில கம்பீரமாய் களி கூறுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு எதற்காக வருகிறோம்? ரட்சிக்கிற தேவனை, வல்லமையுள்ள தேவனை சந்திக்கும்படி அவர் என் நடுவிலே உலாவும் பொழுது அவர் என்னை ரட்சிப்பார். வல்லமையுள்ளவர். கம்பீரமாய் அவரை துதித்து ஆராதிப்பிலே பார்த்து அவர் களி கூறும்படி உங்கள் நடுவிலே உலாவுகிறார். அல்லேலூயா. எங்கே துதி உண்டோ அங்கே உலாவுவார். எங்கே தாகத்தோடு நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ அந்த இடத்துல அவர் உலாவுவார். அல்லேலூயா. சபையில தேவன் என்ன பண்ணுகிறாரு? எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 2:7-11 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2 நம்ம திருப்புவோம். அதனுடைய 7 நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அப்ப சபையில வந்தா யார் பேசுகிறா? ஆவியானவர் பேசுகிறார். மனுஷ சத்தத்தை கேட்க நான் சபைக்கு போல. சபைக்கு எதற்காக வருகிறோம்? 7 சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு மனுஷ சத்தத்தை கேட்க அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க போறேன். இன்னைக்கு ஆவியானவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்கும்படி நான் கடந்து செல்கிறேன். சபைக்கு மனுஷனை பார்ப்பதற்காகவோ மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவோ அல்ல, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. சபையோடு என்ன பண்றார்? கர்த்தர் பேசுகிறார். 11 வாசிக்கலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை 7 சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடம். நமக்கெல்லாம் காது இருக்கா? யார் பேசிட்டு இருக்கிறா? ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் சத்தத்தை கேட்கும்படிதான் சபைக்கு வரணும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன பேசுவீங்க என்று உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி சபைக்கு நான் போறேன் நீங்க சொல்லி வரும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமேன். அல்லேலூயா. மாத்திரமல்ல, சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தோடு பேசுவார். மத்தேயு 16:18-19 வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:18-19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபைனா யாரு? யாரு சபைனா? சொல்லுங்க. நான் தான். தைரியமா சொல்லுங்களேன் எல்லாரும். சபைனா நான் தான். பக்கத்துல பார்த்து, சபைனா நீ தான், நீங்க தான். சபைனா நீங்க தான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபைனா நீங்க தான். உங்களை கொண்டு சபையை கர்த்தர் கட்டுவார். பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனம், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். சபைக்கு வரும் பொழுது சபை கட்டப்படும்படி, நீங்க கட்டப்படும்படி, சத்துருவை மேற்கொள்ளும்படி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் எங்க தருகிறார்? சபையாக, சபை கூடுதலை விட்டு விடாமல் சபையாய் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் தருகிறார். எங்கே தருகிறார்? சபைக்கு தருகிறார். சபையாகிய உனக்கு தருகிறார். தருவது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? பூலோகத்திலே நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்படும். ஹல்லேலூயா. சபை கூடுதலை யாம் விட்டுவிடக் கூடாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளம் உன்னை மேற்கொள்ள கூடாது. சத்துரு மேற்கொள்ள கூடாது. பலவீனம் மேற்கொள்ள கூடாது. கடன் பிரச்சனை மேற்கொள்ள கூடாது. கர்த்தர் உனக்கு ஒரு திறவுகோலை தருகிறார். பூலோகத்தில் எதை கட்டுவாயோ பரலோகத்தில் அது கட்டப்படும். பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்படும். ஆகவே சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். வாக்குத்தத்தத்தை தருகிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ பேதுருவாய் இருக்கலாம். கர்த்தர் உன்னை கற்பாறையாய் மாற்றி அசைந்து ஆடுகிற நாணலாய் இருந்த பேதுரை பார்த்து கர்த்தர் சொன்னார், அசைந்து ஆடுகிற நாணலை போல பலவீனமான பாண்டமாய் சபைக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் உன்னை பேதுருவாய் மாற்றி, கற்பாறையாய் மாற்றி வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆமென். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தருகிறார். எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 1:20 வாசித்து பார்த்தோம் என்றால் அங்க தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார். சபை என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வலது கரத்துல நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. கர்த்தருடைய கரத்துல 7 நட்சத்திரங்கள், 7 பொன் குத்து விளக்கு இருக்கு. அதோட ரகசியம் என்ன என்று நீ எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள். ஹல்லேலூயா. சபைக்கு வரும்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பணிவிடை ஆவிகளாக தேவ தூதர்களை கர்த்தர் தருகிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். சபைக்கு வருகிற சபை கூடுதலை விட்டுவிடாத ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தேவ தூதரை அவர் நியமிக்கிறார். அந்த தேவ தூதன் பணிவிடை ஆவியாய் உனக்கு பணிவிடை செய்ய கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன சொல்கிறது? அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள் மாத்திரமல்ல, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபை. அப்ப சபைனா யாரு? நாங்க தான், நீங்க தான். உங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? வலது கரத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாரு? அவருடைய வலது கரத்துல இருக்கு. ஆமென். மக்னாயும் சபை எங்க இருக்கிறது? அவருடைய வலது கரத்துல. சபைனா யாரு? நீங்க தான். உங்களை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாரு? வலது கரத்துல வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ளவே முடியாது. நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். ஓ ஸ்திரீ மறந்து போய்விடலாம், பெற்றோர்கள் மறந்து போயிடலாம், ஆனால் கர்த்தர் சபை எங்க வைத்திருக்கிறாரு? வலது கரத்துல வைத்திருக்கிறார். உங்களை வலது கரத்துல வைத்திருக்கிறார். சபையை வலது கரத்துல வைத்திருக்கிறார். யாரும் அதை என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ளவே முடியாது. அடுத்தபடியாக ஆதிகாமம் 28:17 சொல்லுகிறது. வாசிக்கலாமா வேகமா? ஆதிகாமம் 28:17 வாசிப்போம் என்றால் அங்கே சபையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 17ஆம் வசனத்தில், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். சபை என்னதோ? வானத்தின் வாசல். ஆமென். ஹல்லேலூயா. சபை எதுக்கு அடையாளமா இருக்கு? வானத்தின் வாசல். ஆமென். நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமா இருக்கிறேன். என்னால அன்றி ஒருவனாலும் பிதாவினிடத்துல வரக்கூடாது என்று சொன்னது போல சபைதான் வானத்தோடு கனெக்ட் பண்ணுகிற வானத்தின் வாசல். அதை யாக்கோபு சொல்லுகிறார். தேவ தூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமாக இருக்கிறாங்க. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இது வானத்தின் வாசல். பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணுகிற, பரலோகத்திற்கு பரம கானானுக்கு கொண்டு சேர்க்கிற, நீச்சல் ஆழம் கொண்டு சேர்க்கிற ஒரு இடம்தான் வானத்தின் வாசல். இது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. பரலோகத்தோடு உங்களை இணைக்கிற, பரலோக பிதாவோடு ஐக்கியத்துக்களை கொண்டு போகிற, நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுகிற, பரலோக பிரசனத்தை உணர்த்துகிற, பரலோக பிரசனத்தை தருகிற இடம்தான் வானத்தின் வாசல். அது தேவனுடைய வீடு. ஆமென். கர்த்தருடைய ஆலயம் எதா இருக்கிறது? வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா எங்க வந்து நிக்கிறீங்க? வானத்தின் வாசல். யாக்கோபு ஒரு ஏணியை பார்க்கிறார். பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் அந்த ஏணி இருக்கு. அங்க தேவ தூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமா இருக்கிறத யாக்கோபு பார்த்தார். ஆமென். அப்ப நீங்க வானத்தின் வாசல்ல வந்தா எதை பார்க்கணும்? ஆண்டுடைய பிரசனத்தை பார்க்கணும், ஆண்டுடைய சமூகத்தை பார்க்கணும், அவருடைய தொடுதலை பார்க்கணும். இந்த இடத்துல இந்த சின்ன சரீரத்தால தாங்க முடியாத அந்த வல்லமையை அனுபவிக்கணும். யாக்கோபு சொன்னது போல எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இது தேவனுடைய வீடு எல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. உடைய ஜபத்துகள் எல்லாம் பரலோகத்துல கொண்டு சேர்க்கிற வானத்தின் வாசல். ஆகவேதான் எசேக்கியா அன்றைக்கு சனகரிப் எதிர்த்து நிருபத்தை கொடுத்த பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் விரித்து வைத்து ஜெபித்த பொழுது எசேக்கியா கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. இது வானத்தின் வாசலாயர். கடைசியாக சபையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் நம்ம திருப்புவோம். 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, இல்ல 27ல இருந்து நம்ம வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சரீரம். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேன். அப்புறம் தனித்தனியே ஒவ்வொருவரும் அவயமாய் இருக்கிறோம். தேவனானவர் என்ன செய்கிறார்? சபையில அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதர்களையும், அற்புதங்களையும், குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பாஷைகளையும் ஏற்படுத்தும். ஒரு சபைதான் ஒரு மனிதனை பலதரப்பட்ட வகையில உருவாக்குற இடம். எது தெரியுமா? சபை. ஆமேன். சபையில வந்தா நீங்க என்ன பண்றீங்க? உருவாக்கப்படுறீங்க. ஆமேன். தேவனானவர் சபையில 1வது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசிகள், 3வது போதகர், 4வது அற்புதங்களை செய்கிறவர், குணமாக்கும் வரங்கள், ஊழியம், ஆளுகை, பலவித பாஷை, இதெல்லாம் எங்க கிடைக்குது? சபைக்குள்ள கிடைக்குது. ஆமேன். ஒரு சபைக்குள்ள, கிறிஸ்துவாகிய தலைக்குள்ள, அவருடைய ஐக்கியத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பல பாத்திரமாய், அல்லேலூயா, ஒவ்வொரு அவயமும், கை நமக்கு சாப்பிட பயன்படுது, கண்ணு பார்க்க பயன்படுது, நாவு பேச பயன்படுகிறது. ஒவ்வொரு அவயத்தையும் ஒவ்வொரு காரியத்திற்கு பயனுள்ளவராய் மாற்றுகிறது போல கர்த்தர் சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் அப்போஸ்தலராய், தீர்க்கதரிசிகளாய், போதகர்களாய், அற்புதம் செய்கிறவர்களாய் உருவாக்கப்படுகிற இடம் எங்க? சபை. ஆமென். அல்லேலூயா. அப்போ சபைனா என்ன? ஏன் சபைக்கு வரணும்? புரிஞ்சுதா? ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சபை கூடுதலை என்ன பண்ணணும்? விட்டு விடாம வரணும். அல்லேலூயா. அப்போ தேவன் சபையை, கர்த்தர் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்ற வசனத்தின்படி ஒரு மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்பது போல சபைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தேவனோடு நீங்க ஐக்கியமாயிருங்க. ஆமேன். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், என் மனவாளியே, என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்லாம் ஆண்டவர் உங்களை அழைப்பார். ஆமேன். அல்லேலூயா. அன்று சொல்வார், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் முத்திரிக்கப்பட்ட கிணறும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உங்களை பார்க்கிறார். கிறிஸ்துவாகிய மணவாளன், அன்பு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆகவே மணவாளனோடு நீங்க இசைந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா விதமான சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலும்
அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சபைக்கு ஏன் போறீங்கன்னு கேட்டா, சபைக்கு ஏன் வர்றீங்கன்னு கேட்டா, இத்தனை காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆகவே சபை கூடுதலை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது, மகிழ்ச்சியாய் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சபையை கர்த்தர் நேசிக்கிறார். சபைக்காக இரத்தம் சிந்தி தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். சபைக்காக அவர் உயிரோடு எழுந்தார். இந்த சபைக்காக அவர் மீண்டும் வருகிறார். கிறிஸ்து மணவாளன், நீங்க எல்லாம் மணவாட்டி. அவர் தலை, நம் சரீரத்தின் அவயங்கள். சபைக்கு தலைவர் இயேசு. சபை கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீடு. சபையை கர்த்தர் போஷிக்கிறார். சபையில கர்த்தர் எழுந்தருளுகிறார், உள்ளாவுகிறார். சபையோடு தான் கர்த்தர் பேசுகிறார். சபைக்கு தான் வாக்கு தத்தம் தருகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபை கர்த்தருடைய வலது கரத்துல இருக்கு. சபை வானத்தின் வாசலா இருக்கு. சபை அநேகரை உருவாக்குகிறது. தீர்க்க தரிசிகளாய், போதகர்களாய், சுவிசேஷர்களாய், அற்புதங்களை செய்கிறவராய், செபிக்கிறவர்களாய் உருவாக்கப்படுகிற இடம் சபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, ஓ நீர் என் மனவாளன், நான் உம்முடைய மனவாட்டி அப்பா. நான் தான் சபை, நான் தான் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ளதான் நீங்க வாசம் பண்ணுறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அலங்காரவா சராரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்காரவா சராரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்து நிற்கிறோ. சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திருதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திருதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. நல்லா கரை தட்டு. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. சொல்லுங்க. பலிகளை, ஓ பலிகளை செலுத்திடவே, ஓ ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்திரயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. உற்சாகமாய் கரங்களை தட்டி. ரூபத்திரயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவையே. நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே.
எம் காணிக்கையை உம் கரங்களிலே விதைக்கிறோமே. அப்படியே நம்முடைய காணிக்கையை கரங்களை ஏற்றுக்கொள்ளலாமா? கத்தருக்கு கொடுக்கிற நேரம், கத்தருக்கு நம்ம விதைப்போம். இந்த பாடலை பாடும் பொழுது கத்தருக்கு நம்ம கொடுப்போம். தூயவடு சிவுக்கே துதிகன மகிமையுமே மோடு மனதோடு செலுத்துவோமே. ஓ துதிகன மகிமையுமே மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. எல்லாரும் காணிக்கைக்காக வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. ஆமென். ஓ துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவாய். உண்மையா சொல்லுவா? ஆலயம் ஆலயம் செல்லுவது அது மகிழ்ச்சியை கண்டிடுதே. சொல்லுங்க. ஆமென். ஓ ஆலயம் செல்லுவது அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. நல்ல கரகை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவாயே. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவாயே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவ ரிபா ராஜாரோ. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவாயே. அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்திருக்கிறார். தேவவீட்டு தந்தையாலே நிரம்பிட வந்திருக்கிறார். ஆமென். ஆரவாசனாலே பிரவேசிக்க வந்திருக்கிறார். தேவவீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவாயே. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே ரிபராஜாரோ. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவாயே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவாயே. நல்ல கரங்களை வேற்றி சொல்லிடமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,